தேவையே பட மாட்டேன். அது வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன்னை சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். ஹே கௌதம். சொல்லு பேபி. என்னாச்சு கௌதம்? நான் உங்ககிட்ட நம்ம லவ் பத்தி பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க வேற எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது நானும் நீ சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பேபி. சரி, இப்ப பதில் சொல்லுங்க. நம்ம விஷயத்த உங்க வீட்ல சொல்லி எப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போறீங்க? இப்போ அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? இங்க பாரு பேபி, நம்ம லவ் பண்றத வீட்ல சொல்லி உடனே கல்யாணம் பண்றதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? நாம இன்னும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலுக்காக தான் அப்படியே ஜாலியா வெளியூருக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு உன்னை கூப்பிடுறேன். பட் நீ தான் வரமாட்டேங்கிற. ப்ளீஸ் செல்லம், ஒரே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா போலாம், இப்ப வேண்டாம். ஏன் பேபி என்ன இப்படி வதைக்கிற? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? போ. இந்த விஷயத்துல உனக்காக நான் பாவம் பார்க்க மாட்டேன் கண்ணா. ஐ எம் வெரி சாரி. உள்ள போறதுக்கு முன்னாடி ராஜேஷ் ஒரு முறை நேர்ல பார்த்தலாம். ஹலோ, யாரு? சார், நான் ரகுவோட அண்ணி செவந்தி பேசுறேன். ஓ, நீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். காஃபி ஷாப்புக்கு வெளியே தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? மேடம், காஃபி ஷாப்புக்குள்ள நின்று அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க மேம், நான் வெளியே வரேன். சரி. நீங்க தான் ராஜேஷா? நான் தான் மேடம். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இங்கேயே இருங்க. சரி, நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே மேடம். Hey. இந்த ட்ரெஸ்ல பாக்க. ஹாய் கௌதம். ஹே, இப்போ எதுக்கு நீங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? இது என்ன கேள்வி கௌதம்? நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை காப்பாத்த வேண்டாமா? அது விஷயமா தான் வந்திருக்கேன். ஆமா, இந்த பொண்ணு யாரு கௌதம்? உங்களோட லவ்வரா? ஹே, இவ யாருங்கிற டீடைல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்லலன்னா போங்க, நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஹாய், என் பேர் செவந்தி. உங்க பேர் என்ன? கீர்த்தனா. நல்ல பேர் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்களும் கௌதமும் எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? கௌதம், யார் இவங்க? நீங்க ஏன் இவங்களை பார்த்து இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இத பத்தி அப்புறமா நான் உன்கிட்ட சொல்றேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ. ஆமா, அன்னைக்கு நான் 2 வீலர்ல வந்தப்போ கார்ல மோதுனீங்களே, அப்போ வேற ஒரு பொண்ணு உங்க கூட இருந்தாங்க. இன்னைக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்கீங்க. 2 பேர்ல நீங்க எந்த பொண்ண உண்மையா லவ் பண்றீங்க? ஏய், இது என்னுடைய பர்சனல். இதுக்குள்ள சம்மந்தம் இல்லாம உன் தலைய உள்ள நுழைக்காத.
அப்புறம் தலை காணாம போயிரும் பாத்துக்க. எதுக்காக என் மேல இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கௌதம். 2 பொண்ணுங்கள்ல நீங்க எந்த பொண்ணை லவ் பண்றீங்கன்னு சொன்னா நான் சத்ரபதி சார் கிட்ட இது சம்பந்தமா பேசி அந்த பொண்ணு கூடயே உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனாலதான் கேக்குறேன். ஏய், என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா நானே எங்க வீட்டுல சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு உன் ரெக்கமெண்டேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. என் முன்னால நிக்காம கிளம்பு. உங்களை கண்காணிச்சு ஏன் இதுக்குன்னு கேக்குற உரிமைய உங்க அப்பா எனக்கு கொடுத்திருக்காரு கௌதம். உங்களை நல்ல மனுஷனா மாத்துறது மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையா அமைச்சு கொடுக்கற பொறுப்பையும் எனக்கு கொடுத்திருக்காரு. ஏய், என்ன உன் அடிமை நினைச்சிட்டு இருக்கியா? என் அப்பா சொல்லிட்டா அப்படியே உனக்கு கட்டுப்பட்டு அடங்கி போயிருவேன் நினைச்சியா? இத பார், நான் வேற மாதிரி. உன்னை சிவியரா வார்ன் பண்றேன். எனக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துல இருந்து மொத்தமா விலகி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. அப்படிலாம் போக முடியாதுன்னு அடம் பிடிச்ச அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. பாத்துக்க. சொல்லுங்க மேடம். கௌதம கண்டினியூவா ஃபாலோ பண்ணி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க. Okay, madam. அப்புறம் இப்போ கௌதமோட இருந்த கீர்த்தனாங்கிற பொண்ணோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் வரேன். வாங்க. என்ன சொல்றீங்க செவந்தி? காஃபி ஷாப்க்கு கௌதம் வேற ஒரு பொண்ணோட வந்தானா? ஆமா சிந்து, அன்னைக்கு என் 2 வீலர் மேல கௌதமோட கார் டிரைவ் பண்ணிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணாதான் இருக்கும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே காஃபி ஷாப்புக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணோட உட்கார்ந்துருக்கான். நான் அவன்கிட்ட போய் அந்த பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்டேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான். சரின்னு அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களாமான்னு கேட்டேன். உடனே அந்த பொண்ணு பார்த்து டென்ஷனோட என்ன ஏதுன்னு கேள்வி கூட கேட்காம நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். அப்படின்னா அவன் அந்த பொண்ண உண்மையிலே லவ் பண்ணல செவந்தி. வேற ஒரு நோக்கத்தோட தான் அந்த பொண்ணோட பழகிட்டு இருக்கான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் என்ன அவனுக்கு பிடிக்காதுங்கிறதுனால அந்த கோவத்துல எதுக்கு அந்த பொண்ணை லவ் பண்றோங்கிற உண்மையை சொல்லணும்னு அவன் நினைச்சிருப்பானோன்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. இல்ல செவந்தி, அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அவன் அந்த பொண்ண உண்மையாவே லவ் பண்ணிருந்தா உங்ககிட்ட கெத்து காட்டுறதுக்காகவே ஆமான்னு சொல்லிருப்பான். அந்த பொண்ண அவ்ளோ அவசரமா வெளியில போக சொல்லிருக்க மாட்டான். ஒருவேளை அந்த பொண்ணு கூட கௌதம உண்மையா லவ் பண்ணலாம்.